அரக்கனின் தலைமுடியை கையில் பிடித்திருக்கும் பத்ரகாளி போல வீடு புகுந்து அம்மணி ஒருவரின் தலைமுடியை கையில் கொத்தாக பிடித்து அடித்து வெளுத்து கொண்டிருப்பவர் அரசு பள்ளி ஆசிரியை. சரி, அடி வாங்கி கொண்டிருப்பவர் யார்? வேறு யாரு? அவங்க தனியார் பள்ளி ஆசிரியை. என்ன காரணமாக இருக்கும்? தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் எல்பி நகரை சேர்ந்தவங்க பிரசாந்த் ஸ்வேதா தம்பதியர். இவங்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கு. 2 குழந்தைகள் இருக்காங்க. தந்தை இறந்த பிறகு ஸ்வேதாவுக்கு கருணை அடிப்படையில அரசு பள்ளி ஆசிரியை பணி கிடைச்சிருக்கு. குடும்ப வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருக்கிற நிலையில பிரசாந்துக்கு தனியார் பள்ளியில ஆசிரியையாக இருக்கிற வாணியுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கத்துக்கான பகுமானம் தான் இந்த அடி. வாணியுடன் பிரசாந்துக்கு காதல் மலர்ந்ததால் வீட்டை மறந்துட்டு தன் காதலியோட நேரத்தை செலவிட ஆரம்பிச்சிருக்காரு. தன் கணவரின் நடத்தையில ஏற்பட்ட மாற்றத்தை கவனிச்ச ஸ்வேதா அவரோட நடமாட்டத்தை கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. இதுல பிரசாந்த் திருமணத்துக்கு புறம்பான உறவில் வாணியுடன் இருப்பதை கண்டு கொதிப்படைஞ்சிருக்காரு. கணவருடனான இல்லற வாழ்க்கையில் குறுக்கே புகுந்து கும்மியடித்த வாணியை பின்னி எடுக்க முடிவு செஞ்சிருக்காங்க அசல் மனைவி ஸ்வேதா. சம்பவத்தன்று கணவர் பிரசாந்தை பின்தொடர்ந்து சென்ற ஸ்வேதா ஹயாத் நகரின் புறநகர் பகுதியான லக்ஷ்மி ரெட்டி பாலம் பகுதியில் தனி வீடு எடுத்து வாணியுடன் கணவர் தங்கியிருப்பதை கண்டுபிடிச்சாரு. இதையடுத்து அந்த வீட்டுக்கு ஸ்வேதா தனது பிள்ளைகள் மற்றும் உறவினர்களுடன் சென்று தட்டி கேட்டிருக்காரு. முன்னதாக மனைவி வரும் சத்தம் கேட்டு பிரசாந்த் யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து கையில் செருப்புகளை எடுத்துக்கொண்டு சுவர் ஏறி குதித்து தப்பி ஓடி போயிட்டார். அந்த வீட்டில் இருந்த வாணியை பிடித்து இழுத்து சரமாரியாக தாக்கிய ஸ்வேதா தலைமுடியை பிடித்து தரவென இழுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்காரு. அப்படி என்னம்மா இந்த பொண்ணு மேல கோபம் என்று கேட்ட போலீசாரிடம் என்னோட அப்பா இறந்த பிறகு வியாபாரம் செய்வதாக கூறி கொஞ்சம் கொஞ்சமா கணவர் பிரசாந்த் 30 லட்சம் ரூபாய் வரை தன்னிடம் இருந்து பெற்றார். பின்னர் தொழிலில் நஷ்டமானதாக கூறிவிட்டார். ஆனால் அந்த பணத்தை வைத்து வாணிக்கு ஒரு கார், ஒரு ஸ்கூட்டி மற்றும் தங்க நகைகள் வாங்கி கொடுத்திருக்காரு. யாரு வீட்டு காசுல யாரு ஜபர்தஸ்தா வாழ்றது, அதான் அடி வெளுத்தேன் என்று கூறினார் ஸ்வேதா. அவர் அளித்த புகாரின் பேரில் ஹயத் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக திருப்பதி செய்தியாளர் பாலாஜி மற்றும் வேல்ராஜ்.